பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தடவை ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்கள் கூட அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, இமாம் அவர்களே, எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இஸ்திஃபார் ஓதுங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் வர்றார், வந்து எனக்கு பிள்ளை பாக்கியம் வேணும், இஸ்திஃபார் ஓதுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படிங்க அனுப்புகிறாங்க. இன்னொருத்தர் வந்து வருமானம் குறைவுன்னு சொல்கிறாரு, அவர்கிட்டையும் இதே மாதிரி சொல்கிறாங்க. யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ எல்லாருக்குமே இந்த ஒரே பதிலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள மாணவர்கள் கேட்டாங்க, இமாம் அவர்களே, நீங்கள் எல்லாருக்கும் இந்த பாவ மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே, இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்கிறீங்களே, இது என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து நூஹ்ல 71வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க மக்களை பார்த்து, குல் தஸ்தாஃபிரு ரப்பக்கும் ஃபகுல்து ஸ்தாஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். யுரிசிலி ஸமா அலைக்கும் மித்ராரா. அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வளங்களை தரக்கூடிய மழையை பெய்ய செய்வான். மழை இருந்தால் தான் வளம் வரும். இப்போ பார்க்குறோம், நம்ம கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுக்கு சண்டை, என்ன தண்ணி இல்லாட்டினா அந்த வெயில் காலத்தில் என்ன செய்யுது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நிலங்கள் அந்த செழிப்பாக வளரணும்னா தண்ணி வேணும், சரிங்களா? அப்போது அதுதான் எல்லாம் இங்கே சொல்லி காமிக்கிறான். யுருசிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலேருந்து மழையை பொழிய செய்வோம். அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யும், எல்லாம் பூமி விளையும். பூமி விளைஞ்சா எல்லாமே என்ன செய்யும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், யும்திதுக்கும் பி அம்வால், அதை கொண்டு என்ன செய்வோம், உங்களுக்கு பொருட்களை செல்வத்தை பெருக செய்வோம். ஒ பனீன, உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவோம். வெஜஅல்லக்கும் ஜன்னாத்தி வெஜஅல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்ட துருவங்களை உருவாக்குகின்றோம், ஆறுகளை ஓட செய்வோம். இதெல்லாம் பேசிக். இது இருந்தால் தான் செல்வம் கொளிக்கும். அப்போ இதுக்கு என்ன பேசிக்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு கேட்குறது, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 6307, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்வதாக, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் தினமும் 70 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். 70 முறை, ஒரு தடவை 2 தடவை இல்லை. அவங்க பாவம் செய்யாதவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. இது புகாரில் பதிவாக இருக்கிறது. அப்போது இந்த பாவ மன்னிப்புனா என்ன, அஸ்தஃபிருல்லா வ அத்தூபு இலைஹ், நான் அஸ்தஃபிருல்லா, யா அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னிப்பாயாக, வ அத்தூபு இலைஹ், நான் உன் பக்கமே திரும்புகின்றேன், பாவத்தை விட்டு உன் பக்கமே திரும்புகின்றேன். இது நபி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அவை கணித்துக்குறீங்களே. இப்போ இதில் உலமாக்கள் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், இந்த எண்ணிக்கை 70 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி சில ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த திக்ர்களை 100 தடவை ஓத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல் அலீம் அப்படிங்கிறது 100 தடவை ஓதுறது வந்து யார் ஓதுறாங்களோ, அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செஞ்சதை கொடுத்துட்டு ஆகிடுவாங்க. யார் இவரை விட அதிகமாக ஓதுனாரோ அவரை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணிக்கைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம வருமானத்துக்கு, பிரச்சனை தீர்வுக்கு நம்ம எப்படி இதை உபயோகப்படுத்துகிறோன்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று என்னென்னு சொன்னால் வருமானங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று, ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையாக நடத்த முடியும். எல்லாருக்குமே செல்வங்கிறது அவசியமான ஒன்று. இப்போ அந்த செல்வம் பெருகிறதுக்கு நம்ம எப்படி இதை உபயோகப்படுத்துகிறோன்னு சொன்னால், ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை ஓதுறது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை,
லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அதீம் இது 100 தடவை. அதுக்கப்புறம் இந்த இஸ்திஃபார் அஸ்தஃபிருல்லா வாத்துபிலை அஸ்தஃபிருல்லாஹி வாத்துபிலை இது குறைஞ்சபட்சம் 100 தடவை. அதுக்கப்புறம் சுலைமானுடைய துவா, அந்த வருமானத்துக்கு உள்ள சிறப்பு துவா அதுதான். ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப் அது 100 தடவை. அதுக்கப்புறம் சலவாத் 100 தடவை ஓதிட்டு, அதுக்கு முன்பு உங்களுடைய தேவைகளை யாரெல்லாம் உன் கிருபை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத் செய்வாயாக, கடன்கள் நீக்குவாயாக, என்ன வேணுமோ அல்லாட கேளுங்க, 7 தடவை கேளுங்க. அதுக்கப்புறம் சலவாத்து 100 தடவை ஒதுக்கிங்க. அது இல்லாமல் இந்த இஸ்திஃபார் அஸ்தஃபுல்லா வாத்துபிள்ளைய நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், காலையில் ஒரு 1000 தடவை, மாலையில் ஒரு 1000 தடவை, அல்லது ஒவ்வொரு ஃபர்லான் தொலைக்கு பின்பும் ஒரு 500 தடவை, இந்த அந்த கணக்கில் ஒரு நாளைக்கு 2000 2000 தடவை ஒரு மாதிரி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், எவ்வளோக்களோ அதிகமாக ஓதுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த நம்முடைய வருமான வழி திறக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் எப்போ நான் இஸ்திஃபார் சொல்கிறோமோ, அஸ்தஃபுல்லா வாத்துபின்னு சொன்னோமோ, யாரெல்லாம் என்னை பாவத்தை மன்னிப்பாயாக, உன் பக்கம் திரும்புகிறேன்னு அர்த்தம். நம்ம பாவத்தை விட்டு முழுமையாக மாறிக்கிறணும். இஸ்திஃபார் ஓதிக்கிட்டே பாவத்தை செய்யக்கூடாது. முழுமையான முறை என்ன செய்யணும், அல்லா இடத்துல தௌபானா, இனிமேல் அந்த ஒரு பாவத்தை விட்டு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்குறோம், திரும்ப அந்த அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நியத்து வைக்கணும், அதை செய்யாமல் இருக்கணும். இதுதான் தௌபா. அப்போ அந்த அடிப்பில் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதுக்கு வெற்றி கிடைக்கும். வெறுமனே வாக்கில் நாக்கில் சொல்லக்கூடாது. அது உள்ளத்தில் உள்ளத்தில் இருக்கிற செயலில் வரணும். இந்த அடிப்படையாக செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரக்கத்தையும் வருமானத்தை பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், உலகத்தில் கஷ்டத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், இதை ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா குரான் என்பது இம்மை மறுமை வெற்றி தரக்கூடியது. அல்லாவே குரானை ஒரு வசனம் சொல்லித்தர நமக்கு, ஒரு துவாவை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இறைவா எனக்கு பூமியிலே இந்த உலகத்திலே நன்மை தருவாயாக, ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலே நன்மை தருவாயாக. அப்போ உலகத்துலேயும் நமக்கு நன்மை வேணும், சரிங்களா? அப்போது உலகத்தில் எல்லா விஷயம் நமக்கு நன்மை வேணும், மறுமையிலே நன்மை வேணும். இது அல்லாஹ் நம்ம கற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா. அது கண்ணியத்திற்குள்ளே வக்கினாதா பண்ணார். அதில் ஒன்று சொல்லித்தரானதுனா, எங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அது முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே இறைவனை வணங்குவதற்காகத்தான். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை படைப்பதற்காக, என்னை வணங்குவதற்காக மட்டுமல்லாமல் வேறு எதற்கும் படைக்கவில்லை. அல்ல நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் வணங்குவதற்காகத்தான். அப்போது அப்படிப்பட்ட இந்த நோக்கத்தை நிறைவேறதுக்கு நம்ம என்ன செய்ய சொன்னால், இறை கட்டளைகள் நிறைவேற்ற வேண்டும், நபியுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், நபியுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். நம்ம இஸ்லாமிய கடமைகள், இஸ்லாமிய கடமை 5. ஒன்று என்ன, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. எப்போ வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாருன்னு சொன்னீங்களோ, குரானை முழுமையாக பின்பற்றுங்க. எப்போ நபி அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ, நபியுடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றுங்க. ஒரு ஹதீஸில் வருது, அந்த ஹதீஸ் ஆகப்பட்டது திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் 26,781. இந்த ஹதீஸில் நபி சொல்கிறாங்க, எனது சுன்னத்தை நேசிப்பவர், அதாவது எனது சுன்னத்தை இப்படி அமல் செய்தவர் என்னை நேசித்தவர் ஆவார், நபியை நேசித்தவர் ஆவார். சுன்னத்தை நீங்கள் அமல் செஞ்சாவே நீங்கள் நபியை நேசிக்கிறன்னு அர்த்தம், சரியா? எவர் என்னை நேசிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார். அல்லாஹ் அக்பர். யார் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றாங்களோ அவங்க மறுமையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருப்பாங்க. அப்போது நபியுடைய சுன்னத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு சுன்னத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்கள் நபியுடைய வாழ்க்கையிலே சிறந்த முன்மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லி காமிக்கின்றான். லிமன் கான யர்ஜுல்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் மறுமையும் அல்லாஹ்வை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு, வதக்கருல்லாஹ் கசீரா, அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வாங்க. அப்போது அல்லாஹ்வை திக்ர் அதிகமாக செய்யணும், மறுமையை நம்பக்கூடிய நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நபியுடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றணும்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அதை உன்னையாவது சொல்கிறான், இன் குன்தும் துஹிப்புன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் இன் குன்தும் துஹிப்புன அல்லாஹ், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நீங்கள் நேசிக்கிறீங்களா, ஃபத்தபிஊனி, என்னுடைய சுன்னத்தை நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை நேசிப்பான். அப்போ அல்லாஹ் நேச வேணா என்ன செய்யணும், நம்ம இந்த குரானையும் சுன்னாவுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஒரு சின்ன துவா பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா வருது அவுது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்படி யார் இந்த துவா காலையில் ஓதுறாங்களோ மாலை வரை சைத்தான் விட்டு பாதுகாப்பாங்க.
இது அர்த்தம்னு சொன்னால் கேட்பவனும் அறிந்தவனுமாகிய அல்லாஹ் தாலாவிடம் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தருகிறேன். இது நம்ம ஒரு சின்ன துவா என்ன செய்யணும், அன்று முழுவதும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது அமல் யௌமுல் லைலா இந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் சொன்னால் 5 நேர தொழுகையில் அந்த நேரத்தை தொழணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழணும். தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அப்படின்னு தொழுவதற்கு முயற்சி பண்ணணும். காலை மேலே தஸ்பீஹ் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கமாக கொண்டு வரணும். 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். அது ஒரு 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை. அதுக்கப்புறம் லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ஏன்னா இதை சொல்லி கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ 3 தடவை 5 தடவை கேட்டுட்டு திரும்ப செலவாத் நீங்கள் 100 தடவை நீங்கள் ஓதிட்டு வரணும், 150 தடவை. ஏன்னா இதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக காலை மேலே ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை கேட்டால் நல்லா கொடுப்பான். இது நம்ம அதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய 24 மணி நேரத்தில் இந்த மாதிரி திக்ருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் குரானை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் ஓதணும். குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்துலேயே குரானை இப்போ எப்படி கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை கற்றுக்கிற விரும்புகிறவங்க 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விடுவாங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் படிச்சுட்டாங்க. ஒரு தடவை நீங்கள் குரானை ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து என்ன செய்யலாம், ஒரு ஆலிமர் தொடர்பில் இப்போ வீடியோலாம் வந்துருச்சு. மற்றபடி அந்த யூடியூப்லேயே இதில் சுதேசி ஓதுற இதெல்லாம் இருக்குது. ஒரு தடவை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை கேட்டுக்கிட்டே என்ன செய்யலாம், சரி பண்ணிக்கலாம். அப்போ படிக்கணும் இல்லையா உங்களுக்கு, அப்போ அதை என்ன செய்யலாம், அடக்கிற பையில் இதை உங்களுக்கு கற்று தருது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அது என்ன செய்யுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் அது மாதிரி அண்டி வீட்டர் கடமையை சரியாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலை சரியாக செய்யுங்க. ஹலால் ஹராமை பேடிக்கொள்ளுங்கள். ஹராமான உணவு வயிற்றில் போச்சு சொன்னால் அது போகிற இடம் நரகம்தான். சரிங்களா? அப்போது அதை கொஞ்சம் பேணிக்கொள்ளுங்கள். உங்கள் நாக்கை கொண்டும் உங்களுடைய கையை கொண்டும் யாருக்கும் எந்த விதமான தீங்கு அழைச்சிடாதீங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தால் ஒரே விட்டு ஒப்படைச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்க சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே தொழுகையில் சரியாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல சரியாக இருக்கணும், உங்களுடைய பேச்சில் சரியாக இருக்கணும். எல்லாமே சரியாக இருந்தால் தான் மிகப்பெரிய சொர்க்கத்தை அடைய முடியும். சரிங்களா? அல்லாஹ் சொன்னால் அப்போ ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் சும்மா வெறுமனே நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கலாம் நல்லா கேட்குறேன். அப்படி கிடையாது. சரிங்களா? ஆண்ணுக்கு வெளியில் லா துர்ஜஊன், என்கிட்ட நீங்கள் திரும்ப பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக நம்ம திரும்ப வேண்டி இருக்குது. சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. சொர்க்கத்தை எல்லாம் படைச்சிருக்குன்னா சொர்க்கத்தை ரொம்ப கடைசி சொர்க்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு, உலகத்து போல 10 மடங்கு. இதுதான் கடைசி சொர்க்கம். மிகப்பெரிய சொர்க்கம் என்ன தெரியுமா, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய கல்விலையும் இப்படி தான் கற்பனை செய்ய முடியாத சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய உயர்ந்த அடையாளுக்கு வச்சிருக்கின்றான். நம்ம ஒரு இந்த சின்ன சொர்க்கங்கிறது இப்போ உலகத்தை போல 10 மடங்கு. அது கிடைச்ச பெரிய பாக்கியம் தானே. அதை விட பெரிய பாக்கியம் உங்களுக்கு வேணுமா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை என்ன 80 70 ஹூரின் பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பான். பழங்கள் எல்லாமே கிடைக்கும். அங்கே நீங்கள் எத்தனை கோடி வருஷம் வாழ்ந்தாலும் நீங்கள் இளமையாக இருப்பீங்க. எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் நீங்கள் தான் என்ன செய்யணும், அந்த அமலை செய்யணும். இந்த உலகம் அமல் செய்யக்கூடிய இடம், மறுமை தான் அறுவடை செய்யக்கூடிய இடம். ஆகவே அன்பிக்கிறவர்களே, அதை கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னால் மறுமையில் மாற்றிக்கிடுவோம். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் தப்பு செஞ்சால் என்ன மாற்றுறது, நரகத்தில் போயிடும். நல்லா பாதுகாக்கட்டும். நரகத்தில் சின்ன நெருப்பை கையை வச்சா தாங்க முடியாது. அதில் உழுகுல போட்டால் தாங்க முடியுமா? யாருமே தாங்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட அதை தீர்மானிக்க வேண்டிய இடம் தான் இந்த இடம், இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் இப்போ என்ன செய்வீங்க, இந்த நிமிஷத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய முழுமையாக அல்லாஹ்ட்ட திரும்புங்க. சரிங்களா? நிச்சயமாக குர்ஆனில் வெற்றி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னத்தில் வெற்றி இருக்கிறது, நபியுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. இம்மையின் வெற்றியெல்லாம் இந்த இஸ்லாத்தை பின்பற்றலாம் இருக்குது. எல்லாம் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கொடுத்து அல்லாஹ் ஆக்கி அல்புரானாக. நம்முடைய இதயத்தை சுத்தம் செய்யக்கூடிய திக்ரை கல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்கு நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதை பார்க்க விரும்புகிறவங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இடது பக்கம் கேபிகே பிரைட்னு இருக்கும். அது தொட்டிங்கன்னா இந்த வீடியோலாம் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே திக்ரு எப்படி செய்யணும்னு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் காலை மாலை 20 நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்பு கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்லான தொழிலுக்கு பின்பு என்ன செய்யுங்க, 3 தடவை உங்களுக்கு தேவையில்லை கேளுங்க. நிச்சயமாக எல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கின்றான். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சில எல்லா டயத்தையும் உபயோகப்படுத்திட்டேன்னு சொன்னோம்னா நிச்சயமாக இம்மையும் கிடைக்கும், மறுமையும் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு நம்ம என்ன சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குது. நீங்கள் எந்த பிரச்சனையும் சரி தான். சரிங்களா? அது நீங்களே செய்ய வேண்டும். அதை நீங்களே செஞ்சு அடைஞ்சு கொள்ள முடியும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு சேவ் ஒரு பட்டன் இருக்கும். அது அழுத்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பெல் வரும்.
மேலே உள்ள ஆண்கள் பிள்ளை எடுத்தீங்கன்னா நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நீங்களும் நன்மையுடைய பங்குதாரர் ஆகிக் கொள்ளுங்கள். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.